This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம். தர்மத்தில் தலைசிறந்த யுதிஷ்டிரன் என்ற கதையின் தொடர்ச்சி. ஜனசஞ்சாரமில்லாததும் புள்ளிமான்களும் பன்றிகளும் பறவைகளும் நிறைந்ததுமான நச்சி பொய்கை வனத்தண்டை தர்மபுத்திரன் போனான். அழகான பச்சை புல் அதன் மேல் விழா தீர்த்த இந்திர துவஜைகளைப் போல் சகோதரர்கள் நால்வரும் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு வியப்பும் துக்கமும் அடைந்தான். சோகத்தை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டான். அப்பா பீமனே, உன் சபதமெல்லாம் வீணாயிற்றே. வனவாசம் முடிய போகும் சமயத்தில் இறந்து விட்டாயே. தெய்வங்கள் சொன்ன வாக்கெல்லாம் பொய்யாகிவிட்டதே என்று உயிரற்று வீழ்ந்து கிடக்கும் பீமனையும் அர்ஜுனனையும் தழுவி புலம்பினான். எந்த பகைவன் உங்கள் அனைவரையும் கொல்லும் சாமர்த்தியம் படைத்தவன் என்று மீண்டும் சகோதரர்களை பார்த்து குழந்தை போல அழுதான். உயிரற்று கிடக்கும் இந்த நகுல சகாதேவர்களை பார்த்ததும் என்னுடைய இதயம் இன்னும் வெடிக்காமல் இருக்கிறதே. நான் இந்த உலகத்தில் இனி என்ன செய்வதற்காக உயிருடன் இருக்க வேண்டும் என்று நொந்து கொண்டான் தர்மர். பிறகு நன்றாக கவனித்து பார்த்து, இது ஏதோ மாயமாக தோன்றுகிறது. இவர்களுடைய உடல்களில் காயம் ஏதும் இல்லை. உறங்குகின்றவர்கள் போல் முகத்தில் எவ்வித மாறுபாடும் இல்லாமல் கிடக்கிறார்கள். விரோதிகளுடைய காலடிகள் கூட மண்ணில் காணவில்லை. இது துரியோதனனுடைய சதியாகவே இருக்கலாம். ஜலத்தில் விஷம் கலந்திருக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டே தாகத்தினால் ஏவப்பட்டு பொய்கையில் இறங்கினான். உடனே அசரீரி பேச ஆரம்பித்தது. உன் தம்பிகள் என் பேச்சை கேட்காமல் தண்ணீர் அருந்தினார்கள். இவ்வாறு நீயும் செய்யாதே. என் வினாக்களுக்கு விடை கொடுத்துவிட்டு பிறகு பொய்கையில் இறங்கி தாகம் தீர்த்துக்கொள். இது என்னுடைய வசத்தில் இருக்கிற குலம் என்றது. யுதிஷ்டிரன் இது யாரோ யக்ஷன் வாக்கு என்று தெரிந்து கொண்டு அசரீரியுடைய பேச்சுக்கு இணங்கி உன் கேள்விகளை கேள் என்றான். ஒன்றன் பின்னொன்றாக அசரீரி பல கேள்விகளை கேட்டது. எது தினமும் ஆதித்தனை உதிக்க செய்வது என்றது அசரீரி. பிரம்மம் என்றான் யுதிஷ்டிரன். மனிதன் எதனால் எப்பொழுதும் துணை உள்ளவனாகிறான்? தைரியமே மனிதனுக்கு துணை என்றான் யுதிஷ்டிரன். எந்த சாஸ்திரம் படித்து மனிதன் புத்திமானாக ஆகிறான்? எந்த சாஸ்திரம் படித்தும் அல்ல, பெரியோர்களை அடுத்தே மனிதன் புத்திமானாக ஆகிறான் என்றான் தர்மபுத்திரன். பூமியை காட்டிலும் கனமானது எது என்று கேட்டான் யக்ஷன். மக்களை தாங்கும் தாய் பூமியை காட்டிலும் கனமானவள். ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது? பிதா. காற்றை காட்டிலும் விசை கொண்டது எது? மனம் என்றான் யுதிஷ்டிரன். புள்ளிலும் அற்பமானது எது? கவலை. தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் தோழன்? வித்தை. வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன்? மனைவி. சகா போகிற கிழவனுக்கு யார் நண்பன்? தானம். அதுதான் மரணத்தின் பின் தனியாக செல்லும் உயிரின் கூட போகும். பாத்திரங்களுக்குள் எது பெரியது? எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கக்கூடிய பெரிய பாத்திரம் பூமி என்றான் யுதிஷ்டிரன். எது சுகம் என்றான் யக்ஷன். சுகம் நல்லொழுக்கத்திலேயே நிலை பெறுகிறது. எதை விட்டு பிரிந்தால் மனிதன் பிரியமானவனாகிறான்? தன்னை பற்றிய ஆணவத்தை விட்டால் மனிதன் மற்றவர்களுக்கு பிரியமானவனாகிறான். எதை இழந்து விடுவதில் துயரம் இல்லை. கோபத்தை விட்டால் துயரம் அண்டாது. எதை இழந்தால் மனிதன் தானவனாகிறான். ஆசையை விட்டால் மனிதன் சம்பத்து அடைகிறான். பிராமணியமானது குலத்தினாலா, ஒழுக்கத்தினாலா, படிப்பினாலா? நிச்சயமாக சொல்லு என்றான் யக்ஷன். குலமும் படிப்பும் பிராமணியத்திற்கு காரணம் அல்ல, ஒழுக்கமே காரணம். ஒழுக்கத்தில் குறைபட்டவன் பிராமணன் ஆக மாட்டான். எவ்வளவு படித்தவனானாலும் கெட்ட வழக்கங்களில் சிக்கியவன் பிராமணன் ஆக மாட்டான்.
4 வேதங்களையும் மோதி இருந்தாலும் கெட்ட நடந்தையுள்ளவன் இழிகுலத்தவன் ஆவான். உலகத்தில் எது பெரிய ஆச்சரியம்? நாள்தோறும் பிராணிகள் யமன் வீட்டுக்கு போய்க்கொண்டே இருப்பதை பார்த்தும் மிஞ்சி உள்ள மனிதர்கள் தாம் நிலையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதுவே பெரிய ஆச்சரியம். இவ்வாறு இன்னும் பல கேள்விகளை யக்ஷன் கேட்டான். எல்லா வினாக்களுக்கும் யுதிஷ்டிரன் அற்புத அறிவுடன் விடை தந்தான்.